ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் சக்தி திருமகன். நம்முடைய விஜய் ஆண்டனி தயாரித்து நடிச்சிருக்காரு. வாள், அருவி அப்படிங்கிற அற்புதமான படங்களை தந்து சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த அருண் பிரபு இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதாவது பாலுமகேந்திரன் நல்ல நல்ல அற்புதமான படங்களை இயக்கிட்டு இருந்தப்போ இவருக்கு கமர்ஷியல் படம் இயக்க தெரியாது, இவருக்கு என்டர்டைன்மெண்ட்டாக படம் இயக்க தெரியாதுன்னு சொன்னபோது நீங்கள் கேட்டவைன்னு ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை எடுத்து எல்லாருடைய கருத்தை மாற்றின ஒரு பாலுமகேந்திரன். அந்த மாதிரி அருவி வாழ்னு பொயட்டிக்காக 2 படம் எடுத்தவர ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க வச்சிருக்காரு விஜய் ஆண்டனி. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான பழிவாங்கல் கதை தான். கதாநாயகனோட அம்மாவை ஒரு 4-5 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொன்னுடுறாங்க. அவங்களுடைய குழந்தை அனாதையாக குப்பைத்தொட்டியில் கிடக்குது. அப்படி குப்பைத்தொட்டியில் கிடக்கிறது தான் ஹீரோ. அவரை அந்த ஊர் பெரியவர் விஜய், அதை நம்ம சந்திரசேகர் எடுத்து வளர்க்குறாரு. அவர் ஒரு பெரிய அரெஸ்ட்டுங்கிறதுனால அவனுக்கு பகுத்தறிவு, தற்பார்ப்பு கலைகள் அப்படின்னு அறிவை புகுட்டி வளர்த்து உங்கள் அம்மாவை கொன்னது இவங்க அடையாளம் காட்டிட்டு போயிடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுவார், ஹீரோ வளர்ந்து ஆளாகி புரோக்கராகி பெரும் புரோக்கரை எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. லாஜிக்குன்னு பார்த்தோன்னா படத்தில் லாஜிக்லாம் அவ்வளோவா இல்லை. இடைவேளை வரைக்குமான காட்சிகளில் ஓரளவு லாஜிக் இருக்குது, இடைவெளிக்கு பிறகான காட்சிகளில் எந்த லாஜிக்கும் கிடையாது. ஆனாலும் படம் பேசுகிற விஷயம் அற்புதமான விஷயம். இந்த அதிகார வர்க்கங்களும் இந்த அரசியல் அமைப்பு சட்டங்களும் புரோக்கர்களும், எல்லாருமே புரோக்கர்கள் தான், அவர்களும் சேர்ந்து மக்களை எப்படி சுரண்டுறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க, மக்கள் ஏன் மதுவிலையும் விளையாட்டுகள்லையும் சினிமாவிலையும் பொழுதுபோக்கு அம்சங்கள்லையும் மூழ்கி கிடக்கிறாங்க, அதனால் அவங்க எதை இழக்கிறாங்க, தாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் சுரண்டப்படுகிறோம் என்பதை அவர்களே எப்படி அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை அப்படியே பிரித்து மேய்ஞ்சு வச்சிருக்காரு நம்ம அருண் பிரபு. படத்தில் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்லேருந்து ஜனாதிபதி நீதிபதி வரை அத்தனை பேரையும் துவச்சி எடுத்து கிழிச்சு எரிஞ்சிருக்காரு. எப்படி தான் சென்சாரில் இந்த டயலாக்லாம் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. படத்தில் பெரிய வன்முறை காட்சிகள்லாம் இல்லை, சண்டை காட்சிகள்லாம் அதிகமாக இல்லை. ஆனாலும் ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் படத்தை பார்த்த மாதிரியான ஒரு திருப்தி அந்த படம் தருது. விஜய் ஆண்டனி பெருசாக நடிக்கவே இல்லை. இவர் அன்பர் புரிஞ்சுக்கிட்டாரு விஜய் ஆண்டனிக்கு இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டுமே அவர் செய்ய வச்சு, அது வழக்கம் போல் ஸ்லோ மோஷனில் நடக்கிறது, மெதுவாக பேசுறது, அப்படி திரும்புறது, இதை மட்டும் வச்சுக்கிட்டு கரெக்டாக கச்சிதமாக அந்த கதையில் கொண்டு போய் அவரை பொருத்தியிருக்காரு. அற்புதமாக அது அமைஞ்சிருக்கு. அவருக்கு நண்பராக நம்ம விவேக்கோட அசிஸ்டண்டாக இருந்த செல்முருகனாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் ஓரளவு திருப்திகரமான நடிப்பை தந்திருக்காரு. படத்தோட நாயகி திருப்தி ரவீந்திரா, அவங்க வடநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க பெரிய தியேட்டர் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் முதல்ல தமிழுக்கு வந்திருக்காங்க, பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய இந்த பெரிய கண்கள், அப்பாவித்தனமான முகம் இந்த கேரக்டருக்கு கச்சிதமாக பொருந்திருக்கு. அவங்களுக்கு கதையில் பெரிய ரோலில் நிறைய காட்சிகளும் இல்லை, இருந்தாலும் கிடைக்கிற கேப்பில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. சுனில் கிருபலானி அப்படிங்கிறவர் தான் வில்லனாக நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள் அப்படி ரிஜாண்டிங்காக இருப்பார், ஸ்லோவாக தான் பேசுவார், ஆனால் பண்ணுற சேட்டையெல்லாம் பெருசாக இருக்கும். ரொம்ப ஒரு புது வில்லன் அந்த தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்காருன்னு நான் சொல்லணும். நல்லா பயன்படுத்திக்கிட்டா ஒரு ரவுண்டு வருவார். அடுத்து வாகி சந்திரசேகர், அவர் ஒரு முதியவராக, ஒரு பெரியாரிஸ்டாக, ஒரு கேள்விகளை எழுப்புகிறவராக, ஒரு ஓவியராக தன்னை அந்த படத்தில் வாழ்ந்து காட்டியிருக்காருன்னு சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான பாத்திர படைப்பு அதை அவர் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அப்புறம் விஜய் ஆண்டனியை கண்டுபிடிக்க வர்ற போலீஸ் ஆஃபீஸர் வர்ற அந்த கிரண்குமார் அப்படிங்கிறவர் தான் அந்த கேரக்டரோட ஒட்டாமலே இருக்கார். அவர் இந்தி படங்களில் வர்ற ஹீரோ மாதிரி இருக்கார். ஒரு டெரர் போலீஸ் ஆஃபீஸராகவோ அல்லது ஒரு தீர்க்கமான பார்வை கொண்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவோ அவரை பார்க்க முடியல. ஒரு சாதாரண ஒரு இளைஞனாக தான் இருக்கிறாரு. அவருடைய நடிப்பு அதில் மட்டும் ஒரு நல்ல பவர்ஃபுல் கேரக்டர். ஏன்னா பெரிய ஹீரோக்கு எதிராக ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போடும்போது அந்த கேரக்டரைசேஷனுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு நடிகரை போட்டிருக்கணும். இவர் ஏதோ இந்திய நடிகர் மாதிரி வந்துட்டு போறாரு, அதனால பெரிய அளவில் அவருடைய கேரக்டர் ஈர்க்கலை. இடைவெளிக்கு பிறகான கதையில பல விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமாக சொல்லப்படுது. அது ஒரு சராசரி ரசிகனுக்கு புரியும்படியுமா இல்லை, என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அதில் கையாளப்படுகிற டெக்னிக்கலான விஷயங்கள் புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது இந்த படத்துல ஒரு சின்ன மைனஸ். என்றாலும் இன்றைய நாட்டு நடப்பை ரொம்ப ஆணித்தரமா அழுத்தமா சொன்ன வகையில இந்த படம் மிகப்பெரிய கவனத்தை பெறுகிறது. அரசியலை கிண்டல் செய்து அரசியலை தாக்கி விமர்சனித்து வந்த படங்களிலேயே இந்த படம் ரொம்ப வலுவான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. இதை நடிச்சதோடு துணிச்சலா தயாரிச்ச விஜய் ஆண்டனிக்கு இந்த படத்துக்கு ஒலிபெருக்கியோட நட்சத்திர மதிப்பு 3.5. நன்றி நேயர்களே. உண்மை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.